மாநில இளைஞரணி தலைவரும் மருத்துவர் விஎங்கோ பாண்டியன் அவர்களை அரசியல் களத்தில் சுவடு பதிக்க காத்திருக்கும் அசுர விதை, அரசியல் களத்தில் சுவடு பதிக்க காத்திருக்கும் அசுர விதை மருத்துவர் விஎங்கோ பாண்டியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த மாபெரும் மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த விழாவின் கதாநாயகன், நமக்கெல்லாம் தெய்வமாக கும்பிடும் நம் தலைவர் அவர்கள் தலைமையிலே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து இங்கே அமர்ந்திருக்கும் கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், அயராத உழைத்து இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த திண்டுக்கல் மாவட்டம், குறிப்பாக திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர்கள் முத்து ரத்னவேல் மற்றும் ஸ்டாலின் அவர்களுக்கும், நம்மளையெல்லாம் சிறப்பாக வழிகாட்டி கண்டின்ற நம் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த கட்சியின் தூண்களாக இருக்கும் தொண்டர்கள் அனைவருக்கும், என் உயிரினும் மேலான சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். சமூக சமத்துவ மாநாடு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, எதற்கு சமூக சமத்துவம் வச்சுருக்கிறீங்க? 25வது வெள்ளி விழான்னு வச்சுருக்கலாம், இல்லை தேசம் காப்போம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வச்சுருக்கலாம் அப்படின்லாம் கேட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் மேடையில் பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக நாம் அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் சமூக சமத்துவத்தை நிலைநாட்டு விட்டோமா என்ற கேள்வி எல்லாரிடமும் இருக்கிறது. நிலைநாட்டு விட்டோமா சொல்லுங்க. அப்படி நிலைநாட்டவில்லை, ஆனால் அதை நிலைநாட்ட வேண்டும். இதை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த கருத்தை மக்களின் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சமூக சமத்துவ மாநாடு என்ற தலைப்பை நாம் வைத்திருக்கின்றோம். நமது தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால மக்கள் பயணம், ஒரு 25 ஆண்டு காலம் சமூக பணி, 25 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பணியில் தொடர்ந்து மக்களோடு சேர்ந்து பயணித்து வருகிறார். இந்த 25 ஆண்டுகளும் அரசியல் பயணத்தில் சமத்துவத்திற்கான அடையாளம் என்ன இருக்கிறது அப்படின்னு நம்மளாம் சிந்திக்கணும். அதற்காகத்தான் சமூக சமத்துவ மாநாடு என்ற ஒரு தலைப்பில் மாநாடை நடத்தியிருக்கின்றோம். சரி, நீங்கள் பட்டியல் வெளியேற்றம்லாம் கேட்குறீங்க, என்ன சமூக சமத்துவம் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. இந்த குழப்பங்கள் நிறையா இருக்குது. ஐயா, பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை, நாங்கள் எஸ்சியை விட்டு பட்டியலிருந்து வெளியே போகணும் அப்படின்றத மையப்படுத்தி தான் இந்த மாநாடு. தேவேந்திர குல வேளாளர்களாகிய நாம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உண்மையான தொண்டர்களாக உறுதுணையாக இருக்கும் தேவேந்திர குல வேளாளர்களாகிய நாம் பட்டியலை விட்டு வெளியே போகணும் அப்படின்றத கோரிக்கையை மையப்படுத்தி தான் இந்த மாநாடு. பட்டியல் வெளியேற்றம் நடந்தால் கண்டிப்பாக சமூக சமத்துவம் நடக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கேட்குறோம். சமூக சமத்துவம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். சரி, சமத்துவம் சமத்துவம் அப்படின்னு பேசுகிறீங்க. சமத்துவம்னா என்ன? சமத்துவம் என்றால் சம உரிமை, ஈக்குவல் ரைட்ஸ், அனைவருக்கும் சம உரிமை. சம வாய்ப்பு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஒர்க், சம வாய்ப்புகள் அளிப்பது. மரியாதையிலும் சமம், ஒரு சுயமரியாதையில் சமம் வேண்டும், ஈக்குவல் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதைத்தான் சமத்துவம் என்று சொல்கிறார்கள். இந்த சமத்துவத்தை தான் நாம் இலக்காக வைத்து போராடி வருகிறோம். சரி, சமத்துவத்தின் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் சமம், அதாவது எவரும் சட்டத்திற்கு முன் மேலாகவோ கீழாகவோ இருக்க முடியாது. சம உரிமை, ஜாதி, மதம், பாலினம், தொழில், ஏழை, பணக்காரன் என்று வேறுபாடு பார்க்காமல் அனைவரையும் மதிப்பது. கல்வி, வேலை, சொத்து, அரசியல், அரசு சேவைகள் போன்ற அனைத்திலும் சம பங்கு இருக்க வேண்டும்.
சம வாய்ப்பு, ஒருவரின் திறமைக்கேற்ற சம வாய்ப்பு வேண்டும். இதற்காக தான் நாங்கள் போராடி வருகிறோம். இதை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 14லிருந்து 18 வரை இதை தான் சொல்கிறாங்க. ஏன் ஐநா யூஎன்லேயுமே இதை தான் சொல்கிறாங்க. ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் born ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் இன் டிக்னிட்டி அண்ட் ரைட்ஸ். இதைத்தான் நாங்கள் சமத்துவம் என்று சொல்கிறோம். ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சம உரிமை, சம வாய்ப்பு, சம மரியாதை, இதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். இது நாங்கள் மட்டும் கூறல, பல்வேறு அரசியல் தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ், உலக தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை இந்திய தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் இதை தான் வலியுறுத்துகிறாங்க. நெல்சன் மண்டேலா சொல்கிறார், சமத்துவம் இல்லை என்றால் எந்த சமூகமும் நியாயமானதாக இருக்க முடியாது. ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறார், அனைவரும் சமமாகவே பார்க்கப்பட வேண்டும். சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இவை மூன்றும் தனித்தனியாக இருக்க முடியாது. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஆக இவையெல்லாம் ஒரே ஒரு பொது கருத்தை தான் சொல்லுது. மனிதர்களை வேறுபாடு ஒன்றுமே இல்லை. அனைவரும் சம உரிமை, சுயமரியாதை கிடைக்க வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகிறது. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இதைத்தான் நாங்கள் போராட்டமாக எடுத்துக்கொண்டு மக்களிடம் கொண்டு செல்கிறோம். சரி, இடஒதுக்கீடுக்கு வருவோம். இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு. இடஒதுக்கீடு என்பது அதாவது ஒருத்தன் ஒரு 1000 கிலோமீட்டர் போயிட்டான், பின்தங்கி இருக்கிறவங்கள இடஒதுக்கீடு என்ற ஒரு எஸ்சி என்ற ஒரு பட்டியலில் சேர்த்து அவர்களும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும், அவர்களும் தொழிலில் வளர வேண்டும், கல்வியில் வளர வேண்டும், அரசியலில் அதிகாரத்திலும் வளர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இடஒதுக்கீடு. ஆனால் நிலைமையோ அது உண்மையாக இல்லை. நம் சுதந்திரம் வந்து ரொம்ப வருஷமாச்சு, இன்னும் நாம் இப்படியே தான் இருக்கிறோம். உங்களெல்லாம் ஒரு பெரிய பஸ்ஸில் நாங்கள் ஏற்றுறோம், அவங்க நடந்து போகிறதுக்குள்ளே நீங்கள் போய் அவங்கள அடைஞ்சிடலாம், சமத்துவத்தில் போய் எல்லாரும் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு பட்டியலில் சேர்த்தாங்க. ஆனால் சேர்த்து சுதந்திரம் கடத்தி இத்தனை வருஷம் ஆகியும் நம்ம இன்னும் இப்படியே தான் இருக்கிறோம். இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வாகனம் நவரவே இல்லை, அங்கேயே தான் இருக்குது. இதற்காக தான் நாங்கள் வாகனத்துலேருந்து வெளியே போகணுன்னு கேட்குறோம், பட்டியலேருந்து எங்களை வெளியே எடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். இது எந்த சமுதாயத்தையும் எந்த ஜாதியினரும் குறைப்படுவதற்கோ இல்லை நமது சமுதாயத்தை பற்றி பெருமை பேசுவதற்காக அல்ல. எங்களின் சுயமரியாதையோடு நாங்கள் வாழ நினைக்கிறோம். சுயமரியாதையோடு வாழ்ந்த சமூகம் சுயமரியாதையோடு வாழ்வதற்காகவே நாங்கள் போராடி வருகிறோம். இதைத்தான் நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தொடர்ந்து போராடி சொல்கிறோம். அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்கிறார், ரிசர்வேஷன் இஸ் டெம்பரரி அப் டு சோஷியல் ஈக்குவாலிட்டி. அதாவது இடஒதுக்கீடு என்பது தற்காலிகமானது, சமூக சமத்துவம் நிலைக்கும் வரை. ஆனால் இந்த சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுவது ஆட்சியாளர்களிடம் இருக்குது. இத்தனை வருஷம் ஆண்டும் ஏன் சமூக சமத்துவம் நிலைப்பாட்டில் இல்லை? இதை நீங்கள் யாராவது கேட்டிருக்கிறீங்களா, சிந்திச்சிருக்கிறீங்களா? இதை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நாங்கள் சிந்தித்து வருகிறோம். மக்களுக்காக உரிமை குரலாய் போராடி வருகிறோம். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக பெரியார் பெரியார் என்று, பெரியார் மண் என்று பெருமை பீத்திக் கொள்ளும் திமுக கிட்ட கேட்கணும், சமத்துவம் இல்லாத சுதந்திரம் அர்த்தமற்றது அப்படின்னு சொன்னார் பெரியார். பெரியாரை இவ்வளோ போட்டுறீங்க, ஆனால் அவங்க திமுக காரங்களே எப்படி மக்களை பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அதற்கு ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னா, நீதிபதிகளை பார்த்து, அதாவது மக்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கும் நீதிபதிகளை பார்த்து, எஸ்சிகள்லாம் நீதிபதிகளாக இருக்கிறீங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சை அப்படிங்கிறாரு. எப்படி? நாங்கள் போட்ட பிச்சை. அதாவது ஒரு பட்டியல் இனத்தவர்களை எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக நினைத்து நம்மளை வைச்சிருக்கிறார்கள். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பற்றி நான் சொல்கிறேன். இதற்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு சீஃப் செக்ரட்டரியை பார்க்க போகிறாரு. அங்கே கொஞ்சம் தாமதம் ஆகுது. அவர் உடனே கோவத்தில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா? எவ்வளோ நேரம் எங்களை காக்க வைப்பீர்கள்? இப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் ஒரு இழிவான நிலை, இந்த பிம்பத்தை இவர்களே உருவாக்கி கொண்டு தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடை வைத்து அரசியல் செய்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். ஏன் பட்டியலிருந்து வெளியே போகணும்னு கேட்குறீங்க? ஏன் பட்டியலிருந்து வெளியே போகணும்னு கேட்குறீங்க? தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற 2 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் தாழ்ந்தவன் இல்லை, வெளியே போகணும்னு கேட்குறோம். தாழ்ந்தவன் என்று இல்லை என்றாலே சமத்துவம் தானாகவே வரும். இதைத்தான் நாங்கள் உணர்த்துகிறோம்.
இதை உங்களால் ஏற்றுக்க முடியல. காரணம், உங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியில் நாங்கள் இருக்க முடியாது, எங்களை அடக்க முடியாது என்பதற்காக நீங்கள் மறுக்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து மக்களிடம் எடுத்து சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேலே சிங்கம் புலி அப்படின்னு பேசிட்டு சினிமா டைலாக்லாம் சொல்லிட்டு புதுசாக கட்சி ஆரம்பித்த சகோதரர் விஜய் கூட அவர்கள் கட்சியில் முக்கிய உறுப்பினர்களாக முக்கிய பொறுப்பில் எஸ்சியில் யாருமே கிடையாது. அப்போது அரசியலில் நாங்கள் வேணும், வாக்குகளுக்கு நாங்கள் வேணும், ஆனால் எங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, எங்களை ஒரு அடக்குமுறையோடு வைக்க வேண்டும். இதுதானே அரசியலில் இருக்கிற சிந்தனை, பொது பார்வை. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். எங்களுக்கென்ற ஒரு வரலாறு இருக்கிறது. நாங்கள் வேளாண்மை தொழிலை செய்து வந்த சமூகம், தன்மானத்தோடு வேளாண்மை மரபினராக இருந்த சமூகம். ஒரு வரலாற்று பிழையினால் நாங்கள் தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒரு அடையாளத்தில் சேர்க்கப்பட்டோம். அந்த வரலாற்று பிழை ஒரு சுமையாக மாறுகிறது. அந்த சுமையின் உதாரணம் இந்த ஆணவ படுகொலை. நம்மளை உளவியல் சிக்கலில், பல இடங்களில் உளவியல் சிக்கலில் ஆளாக்குறாங்க. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணும்னா பட்டியல் இனத்தவர் என்ற அடையாளத்திலிருந்து நாங்கள் வெளியே போகணும்னு கேட்குறோம். எங்களுக்கு வரலாறு இருக்கிறது. பல்வேறு கோயில்கள், பழனி, திண்டுக்கல், மதுரை, காமாட்சி அம்மன், காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு கோயில்கள் முதல் மரியாதை இப்போ நம்ம காணொலியில் பார்த்தோம். இப்படி பல்வேறு கோயிலில் முதல் மரியாதை வாங்குகிற சமூகம் எப்படி பட்டியல் இனத்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இருக்க முடியும்? இதை அனைவரும் உணர்ந்தாலும் அதை மாற்ற மறுக்கிறார்கள். காரணம், நம்மிடம் ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கும் நமது சுயமரியாதையை பெறுவதற்கும் ஆன போராட்டம் இந்த சமூக சமத்துவ மாநாடு. எல்லாருக்கும் சமூக சமத்துவம் என்பது ஒரு அரசியலின் வார்த்தையாக தெரிகிறது. ஆனால் எங்களுக்கோ வழியாக தெரிகிறது. இந்த வழி எங்களுக்கு மட்டுமே உள்ளானது. இந்த வழி எங்களுக்கு இருக்கக்கூடாது. எங்கள் நாளைக்கு வரப்போகிற தலைமுறைக்கு இந்த வழியும் இந்த சுமையும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த போராட்டம். கடைசியாக ஒன்று சொல்லணும். 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி எப்படி நம்ம தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை தொடர்ந்து கருஞ்சட்டை போராட்டம் மூலமாக தலைவர் தமிழ்வேந்தர் தலைமையில் பெற்றெடுத்தோமோ, அதற்கு மத்தியில் வழங்கிய பாரத ஜனதா கட்சிக்கும் இங்கே மாநிலத்தில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்னைக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர் மக்களும் நன்றியோடு இருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் நீங்கள் எங்களுக்காக குரல் எடுப்ப வேண்டும். ஆளுங்கட்சி எம்எல்ஏலாம் சட்டமன்றத்தில் அவங்களோட புகழாரத்தை மட்டும்தான் பாடுவாங்க. எதிர்கட்சியாக தற்போது எதிர்கட்சியாக இருக்கிற நீங்கள் எங்களின் குரலாக, எங்களின் கோரிக்கையின் குரலாக நீங்கள் பட்டியலிலிருந்து வெளியேறுவதற்கு உங்கள் குரலை எங்களுக்காக கண்டிப்பாக செவிசாய்த்து பேச வேண்டும். இந்த வழி எங்கள் சமுதாயத்திற்கு தொடர்ந்து இருக்கக்கூடாது. நாளைய தலைமுறை தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். பட்டியலிருந்து நாங்கள் வெளியே போகணும் அப்படின்றதுக்காக இந்த போராட்டம். இதை மக்கள் ஜனத்தொகையின் அடிப்படையில் நீங்கள் குரலை எழுப்பி எங்களுக்கு கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்று இந்த மேடையில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.